السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين. أما بعد، قال تعالى: وقال الملك انبئوني به أستخدمه لنفسي فلما كلمته قال إني اليوم لديك مكين أمين. صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றைய தினம் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மதிநுட்பத்தின் காரணத்தினாலும் தன்னுடைய மேன்மையான கனவின் விளக்கத்தின் பொருட்டாலும் மக்களுக்கும் அரசருக்கும் மிகப்பெரிய ஒரு சாதகமான ஒரு நல்லதொரு பொக்கிஷத்தை ஹஜ்ரத் யூசுப் நபி அவர்கள் செய்தும் காட்டியிருக்கிறார்கள், கூறியும் காட்டியிருக்கிறார்கள். இப்படியே தன்னுடைய மிகப்பெரிய சோதனைகளையும் தாண்டி வெற்றி படிக்கட்டை தொட்டு ஹஜ்ரத் யூசுப் நபி அவர்கள் தன்னுடைய எல்லா விதமான சூழ்நிலைகளையும் தகர்ந்து தன்னுடைய பாதையை அல்லாஹிற்காக வேண்டி ஏற்படுத்தி அதை வெற்றியினுடைய பாதையாக ஆக்கிய ஹஜ்ரத் யூசுப் நபி அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வெறுமன கல்வியையும் வெறுமன கனவிற்கு விளக்கம் தரும் அந்த பொறுப்பை மட்டும் தரவில்லை, மேன்மையான பதவியை தருகிறார். என்னவென்றால் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த அசீஸ் என்ற அரசன் அவருடைய எல்லாவித திறமையும் கண்டு அவர்கள் மரணிக்கும் தருவாயில் இருக்கும் பொழுது ஹஜ்ரத் யூசுப் நபி அவர்களை அருகிலே அழைத்து, ஓ யூசுப் அவர்களே, நீங்கள் தான் இந்த அரச பதவிக்கு தகுதியானவர்கள், நீங்களே இந்த அரச பகுதிக்கும் இங்குள்ள மக்களுக்கும் சரியான அரசர், எனவே உங்களை நான் தேர்வு செய்ய ஆசை கொள்கிறேன், உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்க ஹஜ்ரத் யூசுப் நபி அவர்கள் அல்லாஹ் என்ன நாடுகிறானோ அவைதான் இந்த உலகத்திலே நடக்கும் என்பதாக அல்லாஹ்வை நோக்கினார்கள். இப்படியே பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஹிக்மத் என்னும் ஞானங்களையும் கனவு விளக்கத்தையும் மேலும் சில பொறுப்புகளையும் தந்த இறைவன் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹஜ்ரத் யூசுப் நபி அவர்களுக்கு பல சோதனைகளுக்கு பிறகு பல நோவினைகளுக்கு பிறகு ஹஜ்ரத் யூசுப் நபி அவர்களை எகிப்து மாநகரத்தினுடைய அரசனாக அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கின்றான், ஆக்கி காட்டியிருக்கின்றான். அதற்கு பிறகு வருகிறது வரலாறுகளிலே மிக பொற்காலம் என்பதாக எகிப்திலே எந்த ஒரு அரசனும் இதுவரைக்கும் நிகழ்த்தாத பல சாதனைகளை நிகழ்த்தாத பல நினைவுகளை ஹஜ்ரத் யூசுப் நபி அவர்கள் அழகான நீதமான ஆட்சியை அல்லாஹ்விற்கு பயந்தவர்களாக செய்தார்கள் என வரலாறுகளிலே குறிப்பிடப்படுகிறது. என்பது குறித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் யூசுப் நபி அவர்கள் எப்பொழுது அந்த உணவு பொருட்களை பங்கிடும் விஷயத்திலே களமிறங்கினார்களோ அப்பொழுது சுற்றுமுற்றத்தில் உள்ள எல்லா மக்களும் நபி யூசுப் நபி அவர்களை நோக்கி வருகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே தான் ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகனார்கள் 11 நபர்களும் இந்த யூசுப் நபி அவர்களை நோக்க வருகிறார்கள். காரணம், அவர்கள் வீட்டிலும் ஏழ்மை என்பது வந்துவிட்டது. எனவே உணவுப் பொருள் வாங்குவதற்காக அரசனை நோக்கி எகிப்தை நோக்கி அந்த 11 நபர்களும் யாக்கூப் நபியினுடைய 11 மகன்களும் யூசுப் நபியை நோக்கி மாளிகைக்கு விரைகிறார்கள். விரைந்த பிறகு ஹஜ்ரத் யாக்கூப் நபி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய தந்தையே, நான் புன்யாமீன் யூசுப் நபியினுடைய 2வது சகோதரர். ஹஜ்ரத் யாக்கூப் நபி அவர்கள் மிக பிரியமாக யூசுப் நபிக்கு அடுத்தாப்புல பிரியமாக உள்ள ஹஜ்ரத் யூசுப் நபியினுடைய சகோதரர் புன்யாமீன் அவர்களை நாங்கள் எங்களோடு அழைத்து எகிப்து நாங்கள் செல்ல ஆசை கொள்கிறோம் என்பதாக ஹஜ்ரத் யாக்கூப் நபி அவர்களிடத்திலே கேட்க மறுத்துவிட்டார்கள். காரணம், ஒரு பிள்ளை தான் என்னை விட்டு போயிடுச்சு, இன்னொரு பிள்ளையுமா அப்படின்ட்டு விடலை. எனவே சகோதரர்கள் தங்களுடைய மன்றாடி கேட்கிறார்கள், எங்கள் தந்தையே, நாங்கள் முன்போல் நாங்கள் அநியாயமோ அநீதமோ இழைக்க மாட்டோம், எங்களை நம்புங்கள் என்று நம்பி எங்களை அனுப்புங்கள் என்பதாக கெஞ்சி கேட்க, பிறகு நீங்கள் எகிப்தினுடைய கதவில், அதாவது மற்றொரு வாயிலில் நீங்கள் செல்லுங்கள், மற்றொரு வாயிலின் மூலமாக வருகை தாருங்கள் என்று ஒரு புறம் செல்லுங்கள், இன்னொரு புறமாக நீங்கள் வருகை தாருங்கள், அல்லாஹ் உங்களோடு துணை இருப்பான் என்று சொல்லி தன்னுடைய பிரியமான 2வது மகனான புன்யாமீனையும் அவர்களோடு அனுப்பி வைக்கிறார்கள்.
புன்யாமீனும் அவர்களோடு செல்லுகிறார்கள். கடைசியாக அவர்கள் மாளிகைக்கு விரைந்து மாளிகையை அடைந்த பிறகு ஹஜ்ரத் யூசுப் நபி அவர்கள் அச்சகோதரர்களையும் புன்யாமீனையும் கண்டு அளவற்ற மகிழ்ச்சியையும் கண்ணீர் கொண்ட ஆனந்தத்தையும் ஹஜ்ரத் யூசுப் நபி அவர்கள் காணுகிறார்கள். கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அந்த சமயத்திலே வந்திருந்தவர்களை உள்ளே அழைத்தார்கள். உள்ளே அழைத்து அவர்களை பற்றி விசாரித்தார்கள். புன்யாமீனை தனியாக அழைத்து கொண்டு சென்று அவர்களிடத்திலே நடந்த விவரங்கள் அனைத்தையும் சொல்லி, நான் தான் உன்னுடைய சகோதரன் என்பதாகவும் சொல்லினார்கள். பின்பு அந்த சகோதரர்களுக்கும் இவரை பற்றி அடையாளம் தெரியாது. இந்த புன்யாமீனுக்கும் இந்த யூசுப் நபியை பற்றி அடையாளம் தெரியாது. காரணம், சிறு வயதிலே ஹஜ்ரத் யூசுப் நபி அவர்கள் கிணற்றில் தள்ளிவிட்டார்கள் என்பதன் காரணத்தினால் அவர்களை எவருக்கும் அடையாளம் தெரியவில்லை. பிறகு அவர்கள் பொருட்களை வாங்கிவிட்டு செல்லும் பொழுது ஒரு பாத்திரத்தை அவர்களுடைய பையிலே வைத்து யூசுப் நபி அவர்கள் செல்ல வைத்து விட்டார்கள். பின்பு ஹஜ்ரத் யூசுப் நபி அவர்கள் தன்னுடைய 11 சகோதரையும் தன்னிடத்தில் பேச வேண்டும், தான் காண வேண்டும் என்ற முழு நோக்கத்தோடு புன்யாமீனுடைய பையிலே ஒரு பாத்திரத்தை, தங்கத்தினாலான பாத்திரத்தை அந்த பையில் போட்டு செல்ல வைத்து விட்டார்கள். பின்பு யூசுப் நபி அவர்கள் அந்த கூட்டத்திலே இருக்கின்ற 11 நபர்களிடத்திலே, என் பாத்திரம் இருக்கின்றது, என்னுடைய காவலாளிகளை அந்த 11 நபர்களையும் அழைத்து வாருங்கள் என்று 11 நபரையும் அழைத்து வரப்பட்டது. அனைத்து நபர்களும் ஹஜ்ரத் யூசுப் நபி தன்னுடைய உடன்பிறவா சகோதரராக இருக்கும் அந்த யூசுப் நபியின் இடத்திலே சகோதரர்கள் நேருக்கு நேராக நின்று அரசன் என்ற மரியாதையோடு பேசுகிறார்கள். நாங்கள் எதையும் செய்யவில்லை, எங்களிடத்திலே ஒன்றும் இல்லை என்பதாக சொல்ல அல்ல, உங்களுடைய பைகளிலே நாங்கள் தேர்வு செய்து பார்க்க வேண்டும், நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், அவ்வாறு பாட்டு இருந்தது என்று சொன்னால் உங்களை நாங்கள் சிறையிலே தள்ளிவிடுவோம் என்று அன்பான சிறையை அவர்களுக்கு அல்லாஹ் அவருடைய தூதுவராக இருக்கக்கூடிய யூசுப் நபி அவர்கள் சொன்னார்கள். பின்பு தேடப்பட்டது, புன்யாமீனுடைய பையிலே அந்த பாத்திரம் இருந்தது. யூசுப் நபி அவர்கள் திட்டவட்டமாக நினைத்ததுபடி யூசுப் நபி புன்யாமீனை அடைந்தார்கள். புன்யாமீனை மாத்திரம் சிறையில் அடைத்து செல்லுங்கள் என்று மாளிகையில் யூசுப் நபிக்கென ஒரு தனிப்பட்ட ஒரு அறை ஒன்று ஒதுக்கப்பட்டது மாளிகையிலே. அந்த அரச மாளிகையிலே புன்யாமீனை கொண்டு சென்று அடைத்து வையுங்கள் என்று அடைக்க சொல்லவில்லை. அவர்கள் அழகான முறையில் அமர்த்தி அவர்களுக்கு உணவுகள், பண்ட பரிமாணங்கள் எல்லாம் செய்து வையுங்கள் என்று கூறினார்கள். பின்பு அந்த 11 சகோதரர்களையும் சொல்லிவிட்டார்கள். ஏனென்றால் 10 சகோதரர்களை செல்ல சொல்லிவிட்டார்கள். நீங்கள் சென்று விடுங்கள், உங்கள் மீது கூட்டமும் அல்ல என்று சொல்ல, நாங்கள் எங்களுடைய தந்தையிடம் சத்தியம் செய்து கொண்டும் இன்னும் அவர்களிடத்திலே பொறுப்பு சாட்டிக் கொண்டு வந்திருக்கின்றோம், என்னுடைய இளைய சகோதரனை திருப்பனாக அழைத்து வருவோம் என்பதாக என்று சொல்ல, அதுவெல்லாம் அல்ல, என்னுடைய பாத்திரத்தை திருடிய இந்த நபர் என்னுடைய கைதியாகத்தான், என்னுடைய அரண்மனையிலே தான் இருக்க வேண்டும் என்று சொல்ல, உடனே 11 நபர்களிலே 11 சகோதரர்களில் ஒரு நபர் ஹஜ்ரத் யூசுஃபுடைய சகோதரர் மாத்திரம் மாடியில் இருக்க 10 சகோதரர்கள் சென்று விட்டார்கள். இறுதியாக யூசுப் நபி இடத்திலே செல்ல அவர்கள் அனைத்து சகோதரர்களும் நடுங்கிக் கொண்டு யூசுப் நபி இடத்தில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே சொன்னார்கள், என்னுடைய தந்தையாரே, நாங்கள் சென்றோம், நடந்த விஷயங்கள் அனைத்தையும் முதலிருந்து இறுதி வரை சொல்லி தன்னுடைய சகோதரரை சிறையில் அடைத்து விட்டார்கள் என்பதாக சொன்னார்கள். ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சோதனைக்கும் மீண்டும் சோதனையாக தன்னுடைய பிரியமான மகனுக்கும் மேல் உள்ள அந்த மகனையும் இழந்து விட்டதாக தாங்கள் அழுது தன்னுடைய 2 கண்களும் மாய்த்து போனது வரலாறுகளிலே எழுதப்படுகிறது. ஹஜ்ரத் யாக்கூப் நபி அவர்களுக்கு கண் தெரியும் என்றால் எந்த அளவிற்கு என்றால், அவர்கள் ஊசியை கோர்க்கும் அளவிற்கு, தன்னுடைய தள்ளாத அளவிலே ஊசியை கோர்க்கும் அளவிற்கு இருந்த பார்வை தன்னுடைய 2 மகனை இழந்ததனால் கண் முழுவதுமாக பறிபோனது என்று வரலாறு சரிதைகளிலே எழுதப்படுகிறது. அன்பிற்குரித்தானவர்களே, இந்த சம்பவத்திலும் இந்த சரிதையிலும் நாம் பெற்றுக்கொண்ட படிப்பினை என்னவென்று சொன்னார், ஹஜ்ரத் யூசுப் நபி அவர்கள்
பல சோதனைகள் பல வேதனைகளை அடைந்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அதற்கு எதிராக அவர்கள் நீதத்தின் காரணத்தினால் ஹஜ்ரத் யூசுப் நபி அவர்களுக்கு எகிப்தை ஆளக்கூடிய மிக பெரும் அரசாட்சியை தந்தான். அன்பானவர்களே, நமக்கு வாழ்க்கையில் எத்தனை விதமான கஷ்டங்கள் எத்தனை விதமான நஷ்டங்கள் வந்தாலும் அல்லாஹ்வின் மீது நாம் பாரத்தை சுமக்கக்கூடாது. அல்லாஹ் தந்தான் என்று அல்லாஹ்வை மாத்திரம் அவனிடத்திலே நம் பொறுப்பை ஒப்படைத்தோம் என்று சொன்னால் ரப்பல் ஆலமீன் நமக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை வருங்காலத்திலே தருவான் என்பதாக சொல்லிக்கொண்டு இனிவரும் காலங்களிலே ஹஜ்ரத் யூசுப் நபியுடைய வரலாறை பார்ப்போம் என்று சொன்னவனாக எனது நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.